Assalamualaikum. Welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம சுவையான மணமணக்கும் நெய்மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேங்க நெய்மீன் கருவாடு. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க அதிகப்படியான உப்பெல்லாம் வந்து போயிட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. நீங்கள் நெய்மீன் கருவாடு எடுத்துக்கிறது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எந்த துண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நெய்மீன் கருவாடு ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பூண்டு 10 பல்லு எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நான் ஜஸ்ட் இப்படி 2 வந்து கட் பண்ணிக்கிறேன். பூண்டையும் அதே மாதிரி நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியையும் நம்ம பொடிசாக கட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். புளி வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சைஸு வந்து எடுத்து வச்சு தண்ணியில் ஊற போட்டிருக்கேங்க. இப்போ நெய்மீன் கருவாடு, அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நறுக்கின தக்காளி, புளி, இதுதாங்க தேவை. இப்போ நம்ம வந்து தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடுறேன். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஊற்றணும், அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா 2 கரண்டி நிறையா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கருவாடு துண்டை ஃபுல்லாக போட்டு பொரித்து எடுத்துடுறேன். இந்த நெய்மீன் கருவாடை நீங்கள் பொரிக்கும் போது அதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மற்ற கருவாடை விட நெய்மீன் கருவாடு ரொம்ப பெஸ்ட்டு. பொரிச்சு வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயேவும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அத்தோடு சேர்த்து நறுக்கி வச்ச பூண்டையும் போட்டுடுறேன். இப்போ இது 2ஐயும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வேக விட்டுடுறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 2ஐயும் நான் போட்டுடுறேங்க. போட்டு அத்தோட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மசாலா பொடி நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவாடில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச நெய்மீன் கருவாடையும் இதோட சேர்த்துடலாம். ஜஸ்ட் லைட்டாக வந்து நீங்கள் ஒரு பெரட்டுங்க. இப்போ கொதிச்சோன்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான ஒரு மணமணக்கும் நெய்மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம ரைஸோட போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.